மனோ, நான் சொல்வதை கேள். நீ செய்வதெல்லாம் அக்கிரமம் அதிகரித்து விட்டது. ஆதலால் உன் ஆணவத்தை குறைக்க வேண்டும் என்றால் இந்த தாயிடத்திலே பாதத்தில் விழுந்து நான் செய்ததெல்லாம் தவறின்றி மன்னிப்பு கேளடி. தாயே 1050 ரூபாய் கட்டிட்டு பதம் என் பேண்ட் நாயா சொக்காட்டு பிள்ளை தராத அம்மா டாபர் மாமா வேலை பார்த்துக்கிறேன். நீ முத்து மாரியாமா அந்த தேவடியால முடிச்சு எடுத்து முடிவியோ, நீ தஞ்சு மாறி அந்த தேவடியால தடவி தூக்கி முடிவியோ, நீ அங்காளம்மாவா மாறிய அவளை அப்புக்குன்னு வாயில போட்டு என் பார்த்த வாங்கி உன்னுடைய பணமாக பட்டது திருப்பதி உண்டிலில் சேர்ந்து விட்டது. அது திரும்ப வராதடா. அது மட்டும் இல்லாமல் நீ அவளை உராசியதால் அனைத்தும் தீர்ந்து விட்டது. சென்று வா. அப்ப நான் ஓராய் சொன்னா? ஆமா. அப்ப நான் அவளே போய் ஓராய்ச்சி நடக்கிறேன். மேடம் நான் கிறிஸ்டின்ல சேர்ந்துட்டேன். உன்னா கூட போராடி முடியாது. அடி போடா. போக மாட்டேன். நீ தேடா இரு கண்ணுக்கு பொருள் பழகு வெடிச்சு போது பழகு. இந்த மாலை தான் எனக்கு முக்கியம். நான் போட்டு டாட்டா பாய் போயிட்டு வரேன். கானக வந்தேன், மிருகங்களை வேட்டையாட விட்டேன். என்ன இது அதிசயம்! இந்த இடைநாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் அழகான கண்ணாடி மாளிகை தெரிகின்றது. இதுவரைக்கும் இந்த அதிசயத்தை நான் பார்த்ததே கிடையாது. இப்போது சென்று உள்ளே சென்று பார்க்கலாம். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! பெண்ணல்லவா இவனல்லவா பெண்? மனோ என்ன மனோ? அவளை விட இவள் அழகாக இருக்கின்றாளே. எப்பொழுது இந்த மயானத்தில் பூத்த மர்ம மலரை நான் ருசி பார்க்க வேண்டும். இவளோடு நான் சேர வேண்டும். எப்பொழுது இவளோடு சேருகின்றேன், புறப்படுகின்றேன். மாலா, நீ கேட்ட பிரகாரம் கண்ணாடி மாளிகை அமைத்து அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே உன்னையும் உன் கணவர் முரளியும் சேர்த்து வைத்து விட்டேன். இருவரும் ஒன்று சேர்ந்ததால் இப்பொழுது உன் வயிற்றிலே கருவாகப்பட்டது உருவாகிவிட்டது. அந்த கருவானது வளரட்டும். நாளுக்கு நாள் பிறகு என்ன நடக்குது என்று பார்க்கிறேன்.
பிடித்து வர மறந்து ரொம்ப பிடிக்குங்க மயில் குட்டி. மறுபடியும் செல்கின்றேன். கானகம் சென்று நான் உனக்கு மயில் குட்டி பிடித்து வருகின்றேன். நான் சென்று வரட்டுமா? பாய் பாய் டாடா. ஆமா என்னங்க இந்த மாலை நான் போட தவறன்னு சொன்னேன். அழகாக மனசே வரலங்க. ஏன் இந்த மாலை போட்டு இருக்கிற? ரொம்ப பிடிச்சிருக்கு. கைட்டு மாலை கைட்டு கைட்டு மாலையா கைட்டு மாலை கைட்டு போடுங்க. அழகாக இருக்கின்றாய். நான் சென்று வரட்டுமா? பாய் 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 டாடா. புரிஞ்சிருமா புரிஞ்சிருமா. கை கால் விளங்க நினைக்கிறீங்க. என்னாச்சு விளங்க நினைக்கிற விளங்கவோ விளங்காது. இவ போன திரும்புவானா போகும்போதே காலை செய்ய தாண்டத்துக்குள்ள கண்டு நான் அடிப்படி சாவ போறான் பாரு. சாவட்டாம மாலாவின் வயிற்றில் இருந்த கருவாகப்பட்டது பிள்ளையாக பிறந்து விட்டது. ஆதலால் இப்பொழுது அதை சுத்தி பார்த்து என் அங்க பசி போய்விட்ட கண்கள் கோடாரிப்பர்கள் யாரம்மா நீங்க? நான் யார் என்று தெரியவில்லையா? இந்த உலகால உமையவள் அன்னை யாதிப்பரா சக்தியாதா. அம்மா தாயே, என் தாய் இரவில் உயிராகவும் பகையில் பிணமாக இருக்கிறார். இதற்கெல்லாம் யாரம்மா காரணம்? இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன் தாய் கழுத்தில் இருந்த மரகத மாலையை தவறவிட்டால் உயிர் பிரிந்து இந்த இடத்தில் இறந்து கிடக்கின்றாள். ஆதலால் உன் தாய் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றால் அவள் கழுத்திலே இருந்த மரகத மாலை அதோ பார்த்தாயா, தாசி மனோரஞ்சிதம் இருக்கின்றது. அதை கொண்டு வந்து உன் தாய் கழுத்திலே மீண்டும் அணிவித்தால் உன் தாய் உயிர் பெற்று விடுவாள். எப்படி அம்மா செல்வது? உன் தாயை தேடி இந்த கண்ணாடி மாளிகைக்குள் ஒரு ஆடவன் ஓடி வருவான். அப்படியா? அந்த ஆடவனை பின்தொடர்ந்து சென்றால் அந்த தாசியின் மனோரஞ்சிதம் இல்லத்திற்கு நீ செல்லலாம். சென்று அவளிடத்திலிருந்து இருக்கக்கூடிய மரகத மாலையை கொண்டு வந்து உன் தாய் கழுத்திலே மீண்டும் அணிவித்தால் அவள் மீண்டும் உயிர் பெறுவாள். அப்படியா? விட்டு ஓ வந்துவிட்டேன் கண்ணாடி மாளிகை. எனக்கு என்னவோ அந்த பெண்ணின் ஞாபகமாக இருக்கிறது. இப்போது அவளை பார்க்க வேண்டும், அவளோடு சேர வேண்டும். புறப்படலாம். இவளோடு சேரலாம் என்று பார்த்தால் ஏதோ சுரட்டையானது உறங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த பரட்டையை நான் கொண்டு விடுகின்றேன். இவனை கொல்லலாம் என்று பார்த்தால் ஏதோ வந்த பாசமானது என்னை தடுக்கின்றது. இந்த முறை செல்கின்றேன். அடுத்த முறை வந்தால் இந்த பரட்டையை கொலைத்து விட்டு நான் இவளோடு சேருகின்றேன். புறப்படுகின்றேன்.
அழகான வாலிபை சிக்கிறான் அவனை பின்தொடர்ந்து செல்ல சொல்லிட்டு எங்க கை வைக்கிறாங்க அப்பா அப்பா இது அப்பாவா ஐயோ அவன் அப்பான்னு கூப்பிடுறா எனக்கு அப்பயே சந்தேகம் அம்மாவா அம்மான்னு கூப்பிடுறாங்க காணக போற வேலை பார்த்து நான் உனக்கு துரோகம் செய்வேனா இல்ல அவன் யாரு அப்பா நான் ஒரு அனாதப்பா அப்பா அப்பா டேய் யார் நீ நம்ம தையனுக்கிற முத்தாலாம் கொட்டிட்டு இருக்கு ஆமா என்ன பண்ணுறியா டேய் எதுக்கு வந்த எனக்கு சாப்பாடு கேக்குறான் ஐயோ பாவம் அவனை பார்த்தால் பாவமாக இருக்கின்றது அப்படியா இருந்தாலும் சாப்பாடு என்ன சீக்கிரம் போட்டு என்ன பழைய சாதம் போட்டு வசீக்கிரம் நீ புறப்படுங்க நான் பஞ்சனில் இருக்கிறேன் எனக்கு லெமன் பக்கெட் 2 18 42 2 சீக்கிரம் வாங்கி வரேன் கொண்டு வரேங்க அது அதுல ஒண்ணு கொடுங்க டேய் என்னது அது தெரியுமா அதுல ஒண்ணு கொடுங்க லம்ப ஒண்ணு கொள்ள போறேன் ஐயோ என்ன சொல்றேன் என்ன பாங்க போட பக்கத்துல போட வெளியே சீக்கிரமா வந்துடுறேன் பார்த்து சீக்கிரமா வந்துடுறேங்க சாப்பாடு வேணாம் ஓடியா பின்னாடி பழைய சாதம் இருக்குதுடா சாப்பிடுறியா சாப்பிடுறேம்மா பழைய சாதம் பச்சை தாங்குது அப்படியே ஆகட்டுமா இருட்டாயிடுச்சுமா இன்று இன்னும் ஒரு நாள் இங்கே தங்கி விட்டு போறேம்மா நான் எங்க போற டேய் உள்ள உள்ள சேர்க்க வெளிய போடா அம்மா இந்த வார்த்தை யாரும் நம்ப முடியல நானும் சின்ன பையன்மா போடா அப்பால வராது போ அப்படின்னு போயிடுச்சுமா சரி பார்த்தா பாவமா இந்த பக்கம் படிச்சது டேய் எடிட்ட பாரு என்னதுமா மாலை எடுத்தியா என்ன தேடுறீங்க மாலை எடுத்தியான்னு கேட்டேன் மாலைனா எப்படி இருக்கும் பாக்கெட்ல வச்சுக்கிறேன் கொண்டு கொண்டு எதுவும் இல்லைம்மா தக்காளி பழமா பீடி பண்ணாதியா கை காட்டு 2 கையை காட்டுறா இதுவா மாலை எடுக்கலாமா இதான் முன்னாடியே சொன்னாங்க வீட்டு உள்ள வர வந்து மாத்திரம் இல்லாமா மாலை குடு எந்த அம்மா கொடுத்தா ஐயா 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 பல பையனை 50 ரூபா தரணுமா அத வாங்க திறமை இதை முத்திரலாமா இத்த அம்மா நானும் சின்ன பையன் பெரிய குனிமா போட்டு நீயா ஏய் குனிச்சுதான் பழசு கிடையாது நாள் தோமா குனிச்சிட்டு வந்தேன் குடுறா மாலைய ஐயோ ஐயோ ஏன் அடிக்கிறானே
பால் ஏன் பால் அப்படியே நடந்தே வந்து ஏய் யார் அழைச்சிட்டு வாய முடி. யார் அவன் ஏன் புள்ளடி நான் 10 மாதம் இந்த வயித்துல சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை. பெட்டை இப்படி ரோட்டார போ ஏன்னா தூக்கு மாடி தூங்குடி பண்ண திருட்டு புள்ளை பத்தி நீ சாவடிய திருட்டு புள்ளை நீ பெற்ற திருட்டு புள்ளை அழைச்சிட்டு வாய முடி. மாலை மூடி மாட்டாண்டி பண்ண ஊமாலையா? ஆமா யார் சொன்னது? யார் யார் சொன்னது? யாமலடி ஏய் சிவாய முடி. ஊமாலையா? அடி பாவி, அடி சதிகாரி, அடி நாசக்காரி, அடி சண்டாளி. என்னடியே வாய்க்கு கை விடுறா. ஏய் அந்த பைக்கு இப்பலாம் இருக்க கூடாது உனக்கு. ஏய் பேக்கமா வரக்கூடாது. அடி பாவி நீதாண்டி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியே. ஏன்டியே? நீ நல்லா இருப்ப. நானா? நீதாண்டியே நல்ல நல்ல நெல்லா இருக்க மாட்டோமா நான் நெல்ல இருக்க சொல்லல. நல்லா இருப்பியா? ஏன் பண்ணு? அடி காது யார் வாழ்க்கை யார் காது கக்கது. யார் வாழ்க்கை யாரு பகுப்படுது யாரு? யான் வீடுக்கார மடைக்கு போட்டு தாலி ஒண்ணு கட்டிக்கணும் என்ன சட்டை நட்டுருக்காங்க டே போய் அடியா சக்காலத்தை மூடி வாயே ஏய் ஏய் சக்காலத்துக்கு இக்காலத்து என்ன அப்படியே இந்த மாதிரி வெக்க பொறி எச்சு போட்டுக்கறாங்க. போட்டு அப்படி மெரி மெரி மெரிச்சிட்டு வரீங்க. வாய மூடிடி ஊக்கத எனக்கு தெரியாதா என்னடியா கதை? ஊக்கத எனக்கு தெரியாதா பண்ணு என்ன கதை? ஏய் உனக்கு விதிக்கு வேப்பலையா உனக்கு விதிக்கு வேப்பலையா இந்த சக்காலத்துக்கு விதத்துக்கு ஒரு மாப்பலையா உனக்கு ஆமா ஒரு நாளைக்கு அப்படியே உட்கார்ந்து இந்த பாப்பா தான் லிஸ்ட் எடுத்துக்குது. ஆமா, என்ன நான் எங்க போறேன் எங்க வரேன் என் மாப்பிள்ளை. ஆமா ஏய் அடச்சி வாய மூடி அப்படியே நானும் போனா போதுன்னு விட்டுட்டு போனா ஏதோ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு ஏய் உன் கதை எடுத்து விட்டேன். அப்படியே சிறு சிறு இருந்து பெருசு வரைக்கும் அப்படியே கொச்சை காரி உன் மூஞ்சி வெளிய சாரி போடுறேன். பாப்போம் ஆமா சொல்றியா கதை எனக்கு தெரியாது. ஏய் உன் ஜாதகம் இந்த பிள்ளைக்கு இல்ல. சொல்லுடியே எடுத்து விட்டு வச்சுக்க. அப்புறம் என்ன ஆகுறது தெரியாது. சொல்லுடி பொண்ணு. ஏய் அடி வித்தார கல்லி வரகுடிக்க போனாலா. ஐயக்கா என்ன சிரிக்கிற? ஐயோ தோடா. வித்தார கல்லி வரகுடிக்க போனாலா. அப்படியே கத்தாழ முள்ள அப்படியே கொத்து. ஐயோ ஏய் இத விட மாட்டேன் பண்ணே என்ன பத்தி எப்படி சொல்றேன் உன்னை விட மாட்டேன் உன்னை அடுத்த வண்டி ஏய் உன்னை வெட்டுவேன் உன்னை குத்தி மாடி பாப்பா படவே உரி விட்டு இன்னைக்கு ஓட வர மாதிரி அந்த ரோட்ல நானே தெரியல அவன் எவ்வளவு திடீர்னு உனட்டு வர இன்னாடி மடா இவ யாரு நானே தெரியல யார் நீ பாடி யாரு நீ கேட்ட வாடி வாடி அடியே நான் யார் என்று தெரியவில்லை. ஆதி பரா ஆதிபரா சக்தியடி ஆளை விழுங்கோ காளியடி ஆதிபரா சக்தியடி ஆளை விழுங்கோ காளியடி காஞ்சியிலே காமாட்சி, ஐயோ. காசியிலே விசாலாட்சி, அப்புறம்? மேல் மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரி, மருவத்தூரிலே ஆதிபரா சக்தி. இந்த எல்லையிலே உன்னை அழைக்க வந்திருக்கக்கூடிய அன்னை மகாமாரிணி. அம்மா போல விழியம்மா ராஜக்காரியம்மா பாரஜக்காரியம்மா காக்காரம்மா முத்து மாரியம்மா அதுக்கு மேல என்னால பாட முடியல. ஏய் இன்னொரு தடவை பாரு யாராவா யாராவா செவடியா மேடம் செவடியா மேடம் இன்னொன்று அப்புறம் மாமா வேலை தான் பார்க்கணுமா பொழுது வெட்டி போச்சு பில்லு குறி செவடியா ஏய் அவன் யாரா ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியல இதுவரை என் வீட்டுக்கு எத்தனை ஆம்பளைங்க வந்து நான் முதல் முறையா ஒரு பொட்ட சிரிக்க வந்து யாரா அவ அடியே இவதான் ஆத்தா போடாங்க கோத்தா ஐயோ அம்மா ஆத்தா நீ கள்ளோ இல்ல கண்ணிலையோ இந்த கருவறையோ அம்மா தெய்வம் அதுக்கப்புறம் தெரியாது. ஏய் மனோ இல்லாடியே நான் சொல்வதை கேள். நீ செய்வதெல்லாம் அக்கிரமம் அதிகரித்து விட்டது. ஆதலால் உன் ஆணவத்தை குறைக்க வேண்டும் என்றால் இந்த தாயிடத்திலே பாதத்தில் விழுந்து நான் செய்ததெல்லாம் தவறின்றி மன்னிப்பு கேளடி. அம்மா தாயே 1050 ரூபாய் கட்டிட்டு பதம் ஒழிச்சு என் பேட்டு நாயா சொக்காட்டு பிள்ளை தராத அம்மா ஜாபர் மாமா வேலை பார்த்துக்கிறேன்
நீ முத்து மாரியாமா அந்த தேவடியால முடிச்சு எடுத்து முடிவியோ, நீ தஞ்சு மாரியாம மாறி அந்த தேவடியால தடவி தூக்கி முடிவியோ, நீ அங்காளம்மாவா மாறிய அவளை அப்புக்குன்னு வாயில போட்டு என் பார்த்த வாங்கி உன்னுடைய பணமாக பட்டது திருப்பதி உண்டிலில் சேர்ந்து விட்டது. அது திரும்ப வராதடா. அது மட்டும் இல்லாமல் நீ அவளை உராசியதால் அனைத்தும் தீர்ந்து விட்டது. சென்று வா. அப்ப நான் ஓராய் சொன்னா. ஆமா. அப்ப நான் அவளே போய் ஓராய்ச்சி கிடக்குறேன். மேடம் நான் கிறிஸ்டின்ல சேர்ந்துட்டேன். உன்னா கூட போராடி என்னால முடியாது. அடி போடா. நான் போக மாட்டேன். நீ தேடா. தச்சி இரு அவட பேசிட்டு வா. என்னடியே? நான் செய்தது தவறு என்று பாதத்திலே மண்டியிட்டு விடு. உயிர் பிச்சை தருகின்றேன் மனோ. என்னடா என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? என் பணத்தை போட்டுட்டு நான் கிளம்புறேன். அவளுக்கு தகுந்த தண்டனை கொடுங்கம்மா. போடி மேடம் இவ்வளவு பயங்கர தேவையா யாருக்கு சாணம் போடியா பொம்பளைங்க பொம்பளை முன்னாடி போடிய வேறொரு பெண்ணின் கணவனை இல்லாசத்தில் அது மட்டும் இல்லாமல் கள்ள தொடர்பு வைத்திருந்தாய். அது தவறு கிடையாதா? தவறா? ஹோட்டல் சாப்பாடு நல்லா இல்ல. வீட்டு சாப்பாடு ஹோட்டலுக்கு வராங்கடா. பொட்டை ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. அது என்ன பேசுறியே? என்ன தப்பு செஞ்சுட்டேன்? நாட்டு யாருமே பண்ணலையா? எத்தனையோ பேர் சமூக சேவை செஞ்சுட்டு வரீங்க. ஒரு தப்பு. உனக்கு நான் நெருப்பு கூட பாரு பொண்ணே, இவ தவறு செஞ்சு சொல்றாளே, நீ ஒழுக்கமா பின்ன அம்மாக்கு நெருப்பு மெடிச்சு வர எல்லாத்தா பாய்த்து காட்டுறீங்க. நெருப்பு பொறி மேல பரப்புறது நீ ஓர பண்ணி நெருப்பு நெருப்பு போற பருப்பா காலையில் ஆயிடுச்சுன்னா பயமாக்குது எனக்கு தான். அம்மா சாமி வந்த மாதிரியா பார்த்தாயா, இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்தவள் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு உதாரணம் நீ. நான் தாத்தா உன் தாக்க அறக்கும். என்னடா இதெல்லாம்? டே புடுற டே பெண்கள் அனைவருக்கும் மாதத்திலே 3 நாள் மட்டும்தான் மாதவிடாய். ஆனால் நீ செய்த அக்கிரமத்திற்காக மாதம் முழுவதும் மாதவிடாய். அம்மா தாயி, நான் செய்ததெல்லாம் தவறுதாம்மா. என்னை மன்னித்து விடுங்களம்மா. மன்னிப்பா பையா, என்னால முடியல. ஒரு சாம்பல் ஒண்ணு வாங்கிட்டு வாடா. என்னால முடியல தாயி. மாட்டீடு உயிர் பிச்சை தருகிறேனடி. மாட்டீடு மாட்டீடு. எப்படி பாப்பா செல்ல குச்சியே என் சப்பியே போனா கூட ஊர்ல டாபர் வேலை செஞ்சுட்டு அங்க யாருப்பா எனக்கு செய்வாங்க. அதனால நீ என் கூடயே வந்துற செல்லம். கண்ணை முடுப்பா கோவிந்தா. ஐயோ தேவடியா செத்து யமலோகம் போறாய் அம்மா.
அங்க டாபர் மாமா வேலை செய்யறதுக்கு கூடவே கூட்டம் போறான். அம்மா அடுத்த பிரிவு எனக்கு டாபர் மாமா வேலை தான். அப்பொழுதாவது தீயை ஒழுங்கா மிதி. அம்மா, என் பிள்ளையோடு என்னை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் என் கணவரோடு எப்பொழுது தாயே மாலா, நான் உரைத்த பிரகாரம் இப்பொழுது உன் கணவரை இடத்திற்கு அழைத்து வருகிறேன் பார். என்ன இது? மனோ சென்றால் எங்கே போனாள் என்று தெரியவில்லையே. அவளைத்தான் நான் வெகு தூரம் தேடி வருகின்றேனே. மனோ, முரளி, தாயே, யாரம்மா நீங்கள்? உங்களை பார்த்தால் பயமாக இருக்கின்றது. நான் உலகால உமையவள் அன்னை ஆதி பரா சக்தி நான். ஆமா, யாரை தேடி விடத்திற்கு ஓடி வந்தாய்? என் மனைவி மனோவை தேடி வருகின்றேன். நிறுத்தடா. உன் மனைவி மனோவா? அவள் முதலில் உன் மனைவியே கிடையாது. அவள் யார் தெரியுமா? கள்ள ஆடரோடு எந்த நேரத்திலும் பணத்திற்கும் காசிற்கும் அவள் கள்ள தொடர்பு வைக்கக்கூடிய அவள் ஒரு தாசி வேசி விபச்சாரியடா. உண்மைதான். அவளோடானா இத்தனை நாட்களாக சேர்ந்திருந்தேன். அவள் இறந்து விட்டாள். அது மட்டுமா? இதோ பார்த்தாயா, இந்த பெண்ணை பார்த்திருக்கின்றாயா? கண்ணாடி மாளிகையில் பார்த்தேன். அந்த பெண் தானே இவள்? கண்ணாடி மாளிகையில் பார்த்த பெண்ணும் இவள் தான். அந்த ஒரு நாள் முகத்தை பார்க்காமல் திருமணம் செய்தாயே உன்னுடைய மனைவி மாலா, அவளும் இவள் தான். என் மனைவி மாலாவா? மாலா, இதுதான் உன்னுடைய கணவர். ஆமா, யாரம்மா இந்த குழந்தை? அம்மா, நீங்கள் இருவரும் கண்ணாடி மாளிகையில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தீர்கள் அல்லவா? அந்த விளைவுதான் இந்த மயானத்தில் பூத்த மர்ம மலர். மகனா? மகனே, கேவலம் மதவுக்கு மாதவுக்கு அடிமையாகி வாழ்க்கையை போய்விட்டது நினைத்தேன். இருந்தாலும் நம்ம ஊர் ஒன்றாக இருந்து விட்டு புறப்பட நாட்டை